அவங்களுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்குது, பணபலம் இருக்குது, கூட்டணி பலம் இருக்குது. 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே ஸ்டாலின் எடுப்பார் குட்டிக்கண்ணன். அதிமுகவும் ஜெயலலிதா பாணியில் இலவசங்களை தான் அள்ளி விடுவாங்க. விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் இலவசம் அள்ளி விடுவார். அப்போ இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுக்கும் ஒரு வாக்கு இருக்கு. சீமான் தான் இலவசத்துக்கு எதிராக நிற்கிறாரு. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க குட்டிக்கண்ணன். அதாங்க கிறிஸ்தவ தலித் கிறிஸ்தவருக்குள்ள உள்ள விஷயத்தை சீமான் பேசுறாரு. விஜய்க்கு ஏன் முதுகெலும்பு இல்லை அதை பேசுறதுக்கு? இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன், வெள்ளாள கவுண்டர் வந்து செங்கோட்டையனை புறக்கணிச்சுட்டாங்க, எடப்பாடி கூட தான் நிற்கிறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன். என்ன சார், தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவில் மூத்த தலைவர்கள் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் மகனுக்கும் மாவட்ட செயலர் பதவி வேணும்னு கொடி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்க தானே செய்வாங்க. அது சரியா சார்? அரசியலுங்கிறது வந்து எல்லாரும் பொது நலத்தில் எல்லாருக்கும் சுயநலம் இருக்கும். ஸோ அந்த இது எல்லாருமே இன்றைக்கி அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த்தா, மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ன்னு ஆகும்போது வந்து அந்த கட்டுக்கோப்பான இயக்கம்னு சொன்னால் கம்யூனிஸ்ட்டு அது மட்டும்தான் கட்டுக்கோப்பான இதில் இருக்கிறாங்க. பாஜக போன்ற கட்சிகள்லேயே வந்து பல இடங்களில் பல இதுகளில் வந்து மோடி 12 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சிக்கு வந்த டைமில் சில விஷயங்கள் நடக்கத்தானே செய்யுது. ஸோ அது திமுக போன்ற கட்சிகளில் இது தவிர்க்க முடியாது தான். ஏன்னா அது கழகம் ஒரு குடும்பம் மாதிரின்னு சொல்லும்போது வந்து நெடுஞ்செழியன், சாதா செழியன், கேஏகே, இவர் மதியழகன், கலைஞர், முரசொலிமாறன், அன்பழகன் தம்பிமாறு, இப்படி நம்ம அந்த கட்சிக்குள்ளே வந்து பலரும் குடும்பமாக அந்த அரசியல் நடத்துனதை நம்ம பார்க்கும்போது வந்து அது அந்த கட்சிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக தானே இருக்குது குட்டிக்கண்ணன். சார், இது வந்து தேர்தலுக்கு பெரிய பேக் ஃபயராவது வாரிசுகளுக்கு கொடுக்குறாங்கன்ட்டு இப்படின்ட்டு அவர் சமாளிப்பாரா, தொகுதி எப்படி சார்? என் ஃப்ரெண்டு தூத்துக்குடி செல்வம், அவர் வந்து திமுகவில் ரொம்ப முக்கியமான, இப்போ அண்ணாமலை இதுக்கு வந்து ஒரு முக்கிய அண்ணாமலை அன்பு கூட்டத்துக்கு சிங்காரவேலன்னு ஒருத்தர் டெல்லியில் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் ஒரு பெரிய இடத்துக்குள்ளே இருந்து பண்ணுறாரு. பழைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆள். பெரியசாமி குடும்ப எதிர்ப்பில் தான் வந்தார் நம்ம தம்பி. ஆனால் இன்னைக்கு பெரியசாமி குடும்பத்தில் கீதா ஜீவன் தொடர்ந்து ஜெயித்துட்ருக்குறாங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தூத்துக்குடி மேயராக இருக்கிறாரு. மக்கள் ஜனநாயகத்தில் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இல்லை சார், கள நிலவரம் தெரிஞ்ச இப்படி மூத்த திமுக தலைவர்கள் செய்தது சரியா சார்? துரைமுருகன் கேட்கிறாரு, பொன்முடி கேட்கிறாரு, நேரு கேட்கிறாரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வன் கேட்கிறாரு, ஐ பெரியசாமிக்கு, இப்படி பல பேர் கேட்கிறாங்க. ஐ பெரியசாமிக்கு மகன் பழனியில் எம்பிஆர் இருக்கிறாருல்ல, அந்த இடத்துக்குள்ள ஐ பெரியசாமிக்கு மகன் எம்பிஆர் இருக்கிறது, எம்எல்ஏ இருக்கிறது ஒன்றும் தவறில்லை. அந்த இடத்துல சமூக நீதி பார்வை இருக்காங்கிறது தான் நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணுமே தவிர, மற்றபடி அந்த கட்சியில் அங்கேயும் மக்கள் ஏற்றுக்கிட்டு தானே அவரை வாக்களித்து ஜெயிக்க வைக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் கேட்குறாங்க சார், பெரியசாமி பையன் இருக்கிறான் அங்கே இதுன்னு சொல்லும்போது வந்து நம்ம பார்வையில் வந்து திமுகவுக்கு பெரிய அளவு வாக்களிக்காத ஒரு சமூகத்துக்கு தந்தையும் மகனும் அங்கே வர்றாங்க மற்றவங்கிற ஒரு பார்வை நம்ம பார்வையில் வந்தாலும் கூட திமுக அரசியலுக்குள்ளே இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக தானே இருக்குது. ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும் இல்லை, அது சமயம் அந்த நேரம் தானே பார்க்க வேண்டியதாக இருக்கு. அவங்க கேட்குற நேரம் என்ன, சாதாரண நேரம் என்ன? இன்னும் 3 மாதத்துக்குள்ளே சட்டமன்ற தேர்தல் சார். அவங்களுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்குது, பணபலம் இருக்குது, கூட்டணி பலம் இருக்குது, சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நேருக்கம் பையன் எந்த தொகுதி பெரம்பலூரில் ஜெயிக்கலையா? ஆமாம் சார், எல்லாருமே இது துரைமுகம் பையன் கூட கதிரானது எம்பிஆர் ஜனநாயகத்தில் மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்துருக்காங்க. ஜனநாயகத்தில் மக்கள் வாக்களித்து தான் முடியும் குட்டிக்கண்ணன். அப்போனா அடிமட்ட தொண்டர்களுக்கு எந்த விதமான வளர்ச்சியே கிடையாது திமுகவில். அது அந்த கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் கேட்க வேண்டிய விஷயம். ரவீந்திர துரைசாமிக்கு அதுக்கு என்ன? இல்லை உங்ககிட்ட ஒரு பொது பார்வை, இப்படி ஒரு மன்னராட்சி மாதிரி குட்டி ஜமீன்தார் மாதிரி நடக்குது இல்லை திமுக, இது மக்கள் ஏற்றுக்குவாங்க? அரசியலில் நிலப்பிரபுகளின் ஆதிக்கமானு கேட்டவங்க நில மகாபிரபுகள் ஆகிட்டாங்கன்னு நான் என்னோட ஃபேவரைட் எழுத்தாளர் சா விஸ்வநாதன் அவர் பதிவு பண்ணியிருந்தார். அரசியலில் நிலப்பிரபுகளின் ஆதிக்கமானு ஐயா மூப்பனாரையும் ஐயா வாண்டையாரையும்
விமர்சனம் பண்ணி பேசினவங்க வந்து நில மகா பிரபுகளாயிட்டாங்கங்கிறத விஸ்வநாதன் சாவி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவர் ஒருக்கா ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். இதெல்லாம் அரசியலில் வந்து பல கூறுகளை மக்கள் சகிச்சுக்கிட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டு தானே போயிட்டுருக்காங்க குட்டிக்கண்ணன். குறிப்பாக இப்போ திமுக கொங்கு மண்டலத்தை சுற்றி வராங்க சார். எல்லாமே அங்கே தான் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, எல்லாமே இதுதான். ஏன்னா 2026 பல பகுதிகளில் தோல்வி சந்திக்கும் போது கொங்கு மண்டலம் நம்மளுக்கு கை கொடுக்கணுன்ட்டு பார்க்குறாங்க அந்த எம்எல்ஏ. அது அந்த கணக்கு பழிக்குமா? நீங்கள் தோல்வியை சந்திக்கணுங்கிறது குட்டிக்கண்ணனுக்கு ஆசையாக இருக்கலாம், விருப்பமாக இருக்கலாம். அப்படி திமுகவில் இருந்து யாரும் சொன்ன மாதிரி தெரியல. அவங்க 200 சீட்டு அடிப்படலாம் சொல்லுங்க. அங்கே வீக்காரப்ப இல்லை நீங்களே கற்பனை பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கறது நியாயம் இல்லை குட்டிக்கண்ணன். அவங்க 200 ஜெயிப்புன்னு சொல்லும்போது நீங்கள் இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா இது அவுட் ஆஃப் பாக்ஸா முறையற்ற கேள்வி அல்ல குட்டிக்கண்ணன். நீங்களே ஒரு அரசியல் ஆய்வாளர், அப்படி இருக்கிறப்ப 200 தொகுதி ஜெயிச்சிட முடியுமா? அப்படிப்பட்ட கள நிலவரம் தமிழகத்தில் இருக்குதா? நான் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை தான் சொல்லுவேன். ஆமாம் நீங்கள் ஆமாம் சார். 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே ஸ்டாலின் எடுப்பார் குட்டிக்கண்ணன். 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே ஸ்டாலின் அணி எடுக்கும். அப்படி கண்டிப்பாக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க? உறுதியாக எடுக்கும். நான் வந்து 48 எடுப்பாருன்னு மக்களவைக்கு சொன்னேன். அது 47 வந்தது. விக்கிரவாண்டியில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரும், 55 தாண்டு வரேன்னே, 63 எடுத்தார். ஈரோடு கிழக்குக்கு 70 சொன்னேன், 73 ஏதோ எடுத்துட்டார். ஆனால் இப்போ சமீபத்தில் இருக்க இளைஞர்கள் ஜென்சி 2 திராவிட கட்சிகள் இயக்கமாக்கின்றாங்களே சார். ஒருத்தர் சீமான் பக்கம் போகிறாங்க, கொஞ்சம் பேர் விஜய் பக்கம் போகிறாங்க சார். உங்களுக்கு டேட்டா தெரியும். 2014 பாராளுமன்ற தேர்தல் 2 திராவிட கட்சி வாங்கினது 68%. புரியுதுங்களா? அதே 2024 2 திராவிட கட்சிகள் வாங்கினது 47%. உண்மை குட்டிக்கண்ணன். ஆனால் ஒரு திராவிட கட்சி தொடர் வெற்றியாக கூட்டணி வெற்றியாட்டு இருக்க இது ஜோதிபாஸ் மாதிரி ஒரு கூட்டணியை இன்டாக்டாக வச்சிருக்கிறாப்புல. அந்த கூட்டணிக்கு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாட்டு 45 விழுக்காடு ஓட்டு கிடச்சிட்டு இருக்க, தாண்டி கிடச்சிட்டு இருக்க. 3 எலெக்ஷனில் கிடச்சிட்ட. கலைஞர் எப்படி எடுத்தார்? கலைஞர் அப்படி எங்கெங்கே எடுத்தார்? 71 ஆண்டி காமராஜ் இதெல்லாம் எடுத்தார். அது அவருக்கே தெரியாமல் தப்பு பண்ணார். அதுக்கு பிறகு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு ஜெயிக்க வேண்டியவர் 5 விழுக்காடு எம்ஜிஆர்ட்ட குறைஞ்சி தோத்து போனார். அதுக்கு பிறகு 25 தான் எடுத்தார். ஸ்டாலின் 45 3 தடவை தாண்டி எடுத்துட்டு போறாரு. ஆமாம் சார். அப்போ ஸ்டாலின் கலைஞரை மிஞ்சிட்டாரு. ஆமாம் சார். அது எப்படி சாத்தியமாவது? திமுகவுக்கு 1989 அதிமுக பிளவுபட்டதுனால அது கிடைச்சது. 1996 ஏடிஎம்கே வீக் ஆனதுனாலையும் திரு மூப்பனார் அவர்கள் திரு கருணாநிதிக்கு வாழ்வு கொடுத்ததுனால தான் அவர் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது. இல்லைன்னா 96 திமுக முடிஞ்சிருக்கும். உண்மை. அன்னைக்கு திமுக மோசமாக தான் இருந்தது. ஆமாம். அது கலைஞரை புலம்பிட்டார். உதவி செய்யலைன்னா என்ன தீ வச்சு கொளுத்த வேண்டியதான், நான் என்ன ஆவேன்னு ஒரு தன்னம்பிக்கை கலந்து தான் கலைஞர் அன்னைக்கு பேசினார். மூப்பனார் ரஜினிகாந்த் தான் வந்து அன்னைக்கு கலைஞருக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனால் 30 விழுக்காடு ஓட்டு ஸ்ட்ராங் ஓட்டு அவர்கிட்ட இருக்கத்தானே செய்யுது. அது நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு அதை ஸ்டாலின் உயர்த்திருக்காரு. ஆனால் அந்த கோர் ஓட்டு இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் 23% காட்டியிருக்கு. அந்த அவங்க கோர் ஓட்டு, அதுல கோர் ஓட்டுல உங்க டேட்டா கரெக்ட் தான் குட்டிக்கண்ணன். அதுல பார்லிமெண்ட்னால காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. அசம்பிளினா காங்கிரஸுக்கு 25 எம்எல்ஏ தானே கொடுப்பாங்க. அப்போ அசம்பிளி திமுக வாக்கு வங்கி உயர்த்தி காட்டும் இல்லை. ஆனா இன்னொன்று 2006 அப்படிதான். ஏன்னா அந்த 2006 தேர்தலில் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். அதுக்கு முன்ன வந்த கருத்து கணிப்பு எல்லாமே ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அதாவது தேர்தல் அறிக்கை டிவி கொடுப்பாங்கிறது ஒரு பூஸ்டர் கொடுத்துங்கிற நான் மறுக்க வரல. ஆனால் இன்னைக்கு இலவசங்களோட இது வந்து 10 லட்சம் லேப்டாப் ஸ்டாலினுக்கு தான் லாபமாக போகும். விஜய் வீடு கொடுக்கதா சொல்கிறாரு, விஜய் பைக் வீடு கொடுக்கதா சொல்கிறாரு. இது அதிமுகவும் ஜெயலலிதா பாணியில் இலவசங்களை தான் அள்ளி விடுவாங்க. விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் இலவசம் அள்ளி விடுவார். அப்போ இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுக்கும் ஒரு வாக்கு இருக்கு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிற ஒரு வாக்குக்கு மாற்றம்ங்கிற சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு. அதையும் நம்ம பதிவு பண்ணணும். சீமான கில்லிங் அண்ட் சைலன்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த இளைஞர்கள் ஓட்டு வாங்கிறதுக்கு ஜென்சி ஓட்டு வாங்கிறதுக்கு உதயநிதியை முன் எடுத்துக்கிறாங்க. அதே காலேஜ் தோறும் தமிழக மன்றம்ன்ட்டு சொல்கிறாங்க. திருச்சி, கோயம்புத்தூர்,
திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை இங்கே வந்து இளைஞர்கள் எழுச்சி மாநாடு கூட அப்படின்னா வந்துடுவாங்களா சார்? முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல கண்ணன், முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இதை பண்ணி இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வமையை தடுத்து அவங்கள ஒரு ஆர்வப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு அரசியல் இயக்கம் முயற்சி பண்ணுற தப்பு இல்லையா? இளைஞர் பெண்கள் பாசுறேன்னு ஜெயலலிதா அம்மையார் ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல. அப்போ அதிமுகவில் வந்து கூட்டத்தில் செயற்பட்டாலும் இருக்க ஆள் இல்லாத போது இளைஞர் இளம்பெண்கள் பாசைன்னு கொண்டு வந்து அதில் உள்ளவங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொல்லும்போது ஜெயலலிதா ஒரு ஆர்கனைசராக ஒரு பெரிய புதுமையான விஷயங்களை செய்யும்போது அதே பாணியில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யத்தானே செய்வாங்க. 2016 சீமான் 6 புள்ளி தான் எடுத்தாரு. ஆனால் 2024 8 புள்ளி மேலே போயிட்டார். அப்போனா இளைஞர் ஓட்டு அங்கே கூடிட்டு இருக்கு. இப்போ விஜய் வந்துட்டார், புரியுதுங்களா? அப்போனா இங்கே உதயநிதி என்ற இளைஞர் இருந்தும் பெரும் பயன் இல்லாத போது இல்லை திமுகவுக்கு. இல்லை குட்டிக்கண்ணா, நீங்கள் அதை பார்க்க தவறுறீங்க. விஜய் லீடர், அவர் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிட்டாரு, செங்கோட்டையன் அவரை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிட்டாரு. கூட்டணி கட்சிகள் தான் வரல. சீமான் லீடர் 214 மாற்றம்னு நிற்கிறேன், இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, பறையர்களுக்கு தேவேந்திரர்களுக்கு 5 கடை உயர்த்தி கொடு, பெரியார் மண் இல்லை பெரியாரே மண் அப்படின்னு அவர் பல கருத்துக்களை முன்னிறுத்தி தனித்தன்மையோட பிரபாகரன் தான் தமிழின தலைவர் அப்படின்னு அவர் பல இதுகளை எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் கூட விமர்சித்து கடற்கரை சமாதியை அழகை கெடுக்குது, அண்ணா சமாதி அது இதெல்லாம் சொல்லி எடுத்து அவர் ஒரு லீடராக நின்றுட்டார். ஸ்டாலின் கலைஞர் ஜெயலலிதா தாண்டி ஒரு பெரிய லீடராட்டு தொடர் வெற்றியில் போயிட்டு இருக்கிறார். இதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழல் தான், டெலிகேட்டட் பவர் தான். ஆனால் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் என்னவோ ஸ்டாலின் மாதிரி 50 ஆண்டுகள் அரசியல் பயணித்த மாதிரியும் திமுகவில் பயணித்த மாதிரி இன்னைக்கு வந்த ஒருவர் முதல்வருக்கு ஆசைப்படலான்ட்டு அப்படி சொல்லும் தகுதி திரு உதயநிதிக்கு இருக்கா? அதாவது அவர் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிட்டு தான் அதை சொல்றார். ஸ்டாலினை தான் முதல்வர் அவர் சொல்லி இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இவர் எப்ப வந்தார்? இவர் விஜய் வந்து தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை ஏற்படுத்துறதுக்காக ஆட்களை பிடிச்சி உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய், உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ்ன்னு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணார். அப்பவே நான் சொல்லிட்டேன், ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே, ஹீ இஸ் காலிங் த ஷாட்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ நீட், எனக்கு எந்த சமாளிஃபிகேஷனும் எனக்கு தேவையில்லை இதில். சாரி, நீங்கள் வந்து ஸ்டாலினுடைய நிழல் தான் உதயநிதின்ட்டு இருக்கிறீங்க. அப்போனா 2026 சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் முன்வச்சு தான் நடக்க போகுது. அதற்கு பின்னாடி நடக்கும்போது ஒரு தேர்தல் உதயநிதினு வரப்போ அப்போனா ஒன்றுமில்லாத போயிடுவாருன்றீங்க. அவரே போகிறப்ப, அவர் இல்லாமல் போயிறப்ப திமுகவின் கதையும் முடிந்தது, உதயநிதி அரசியல் வாழ்வும் முடிந்தது எடுத்துக்கலாமா? நீங்க அப்படி சந்தோஷப்பட்டா எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. இல்ல உங்ககிட்ட ஒரு இது சார், ஆய்வாளர் விமர்சனம் எல்லாமே தெரியும். எனக்கு ஏன் இது தெளிவு குட்டி கண்ணன், மோடியை எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ஏமாத்திடக்கூடாது, அதுக்குள்ளதான் நான் நிற்பேன், அதுல தான் நான் அலர்ட்டா இருப்பேன். உங்களுக்கு வந்து ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற இது இருக்கலாம், அது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது உங்க உணர்வு, அதை நான் குறுக்க நிற்க முடியாது. நான் ப்ரோ மோடியா தான் நான் நிற்பேன், அது என்னோட உணர்வு. அதுல தான் நான் ஜெயித்தேன் 2021 சத்ரியன் குருமூர்த்தி, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா உருவாக்குனவர். சாக்கடை ஜலம் பண்ணாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்னவர். போபல் சூழலை எக்ஸ்போஸ் பண்ணவர். எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு ஹீரோ, ஒரு பெரிய காமராஜ் தொண்டர், சின்ன வயசுல அவர் மேல பெரிய மரியாதை கொண்டவன். அவரோட கருத்தை நான் மீறி ஜெயித்தோம் நாங்க. ஏன்னா நாங்க ப்ரோ மோடியா நிற்கிறோம். இலகணேசன் மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர், அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாத கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து நாடுகள் பாதிக்கப்படும் போது வந்து நின்னவர், இந்துக்கள் பாதிக்கப்படும் போது நின்னவர். அவர் கருத்தை மீறி நாங்கள் ஜெயித்தோம். கச்சிராஜா இவர் சிதம்பரத்தோட மிகப்பெரிய அறிவாளி, வாய்ப்பு வசதி அவருக்கு கிடைக்கல, அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி, அவர் கருத்தை மீறி நாங்கள் ஜெயித்தோம். சுப்பிரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ, இந்திரா காந்தியை கண்ணில் வரல விட்டு ஆட்டினவர், எங்களுக்கெல்லாம் பெரிய ஹீரோ, அவர் கருத்தை மீறி நாங்கள் ஜெயித்தோம். காரணம் நாங்கள் மோடி ப்ரோ மோடியா இருக்கிறோம் குட்டி கண்ணன், ஆன்டி ஸ்டாலின் கிடையாது குட்டி கண்ணன். நீங்க ஆன்டி ஸ்டாலின் எவ்வளவு பண்ணுங்க, ஆன்டி உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு பண்ணுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, புரியுதா? அதை எங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. நாங்க ஏன் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினை வரைஞ்சு கட்டிட்டு இருக்கணும்? நாங்க மோடிக்கு எது நன்மையோ, மோடியை எடப்பாடி டிச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க நிற்கிறோமே தவிர எங்களுக்கு ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினை வரைஞ்சு கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன வேணாலும் பேசி ரெக்கார்ட் பண்ணிடுங்க, we don't bother. சார் இன்னொன்று இதை பாருங்க, கருணாநிதி பெரிய லெவலில் பிறந்தநாள் கொண்டாடவில்லை, ஸ்டாலின் பெரிய லெவலில் பிறந்தநாள் கொண்டாடு. ஆனால் உதயநிதியினுடைய பிறந்த நாளை
தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாட நினைச்சாங்க. ஆனால் பெருசாக எஃபெக்ட் ஆகலை. அங்கே விஜய் கிட்ட செங்கோட்டையின் போனது தான் பெருசாக அன்னைக்கு நவம்பர் 27 நடந்தது. அப்போனா உதயநிதிக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு தான் அர்த்தம், மக்களிடம் ஒன்றும் இல்லைன்ட்டு தான் அர்த்தம். அப்போனா திமுக இருக்குதான் அவர் வச்சு இருக்கிறார் எடுத்துக்கலாம், பொதுமக்கள்கிட்ட ஆதரவு இல்லைன்ட்டு எடுத்துக்கலாமா? அது உண்மைதான். அண்ணா ஃபவுண்டர் லீடர், சீமான் ஃபவுண்டர் லீடர், ராமதாஸ் ஃபவுண்டர் லீடர், தென் அண்ணா, சீமான், ராமதாஸ், இன்னொருத்தர் தலைவராக ஏற்றுக்காம வந்தாங்க. சீமான் வெள்ளுப்பிள்ளை பிரபாரனை ஏற்றுக்கிறார். அவர் தமிழ்நாட்டிலோட ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர் இல்லை. இது ராமதாஸ் ஃபவுண்டர் லீடர், வைகோ திமுக ஸ்பிளிட்ல இருந்து வந்த லீடர், எம்ஜிஆர் 55 விழுக்காடு திமுக அணியிலிருந்து ஸ்பிளிட் ஆகி வந்த லீடர், உதயநிதி ஸ்டாலின். அதைத்தானுங்க நான் சொல்றேன், ஸ்டாலினுக்கு நிழலுங்கிறதானுங்க நான் சொல்றேன். நான் சொல்ல புரிஞ்சிக்காமலே திரும்ப திரும்ப இவ்வளவு முன்னெடுப்பு எடுத்தாலும் எவ்வளவு பூஸ்ட் பண்ணாலும் உதயநிதி மக்களால் ஏத்துக்க முடியலையே. எவ்வளையோ இன்னும் நாடகம் நடத்த பார்க்கறான விஜய்க்கு ஈக்குவலா வர முடியலையே, சீமான் ஈக்குவலுக்கு வர முடியலையே. குட்டிக்கண்ணன் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ல, ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வெர்சஸ் சீமான், ஸ்டாலின் வெர்சஸ் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். இதுதான் பொசிஷன். உதயநிதி தான் ஸ்டாலினுக்கு நிழல் டெலிகேட்டர் போட நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீங்க அதை ஏன் சகோதரர் கேட்டுட்டு இருக்கீங்க? வேற கொஸ்டினை போடுங்க. இதுக்கு நான் சில சாட்சிகள் வைக்கிறேன், ஆதாரங்கள் வைக்கிறேன். அதுதான் சார். இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு இடையில் பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு குழு அமைக்கப்பட்டது அப்படின்ட்டு. இதுவரைக்கும் திமுகவும் அந்த காங்கிரஸ் குழு சந்திச்சு பேசவே இல்லையே சார். காங்கிரஸுக்கு என்னங்க இருக்கு? காங்கிரஸுக்கு என்னங்க இருக்கு? 5% இருக்கு சார். 4.3 கடைசியா எடுத்தாங்க. 1984 24% இருந்தது சார். கடைசியா 2014 தனிச்சு நின்னாங்க குட்டிக்கண்ணன். 4.3 எடுத்தாங்க. வட தமிழகத்தில் நாசே ராமச்சந்திரன் ஒரு மக்கள் தொண்டர், யாதவ் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய ஆள், அவருக்கு பையன் மட்டும்தான் அரக்கோணம்னு நினைக்கிறேன் 5 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. மீதி இன்னைக்கு வட தமிழகத்தில் செல்வ பிறந்த சகோதரர் வந்திருக்கிறாரு, அவரை நான் பாராட்டுறேன், அவரோட வெற்றியை நான் பாராட்டுறேன். அது வேறு விஷயம். அவர் இன்னைக்கு உள்கட்சி அரசியலில் அவர் ஜோதிமணியை முடிச்சு கட்டிட்டாரு, மாணிக் தாவரை முடிச்சு கட்டிட்டாரு, அந்த ஒரு மயிலாடுதுறையில் உள்ள ஒருத்தர் அவரை முடிச்சு கட்டிட்டாரு. அதை நான் பாராட்டுறேன். ஆனால் வட தமிழகத்தில் என்ன ஓட்டு கிடைச்சிது? ஒரே ஒருத்தர் டெபாசிட் வாங்கினாருன்னா நாடார் ஓட்டில் கட்சி வசந்தகுமார் மட்டும்தான் அந்த கட்சியில் டெபாசிட்டே வாங்கினாங்க குட்டிக்கண்ணன். ஸோ காங்கிரஸுக்கு இன்னைக்கு சீமான் சொல்கிற மாதிரி சட்டமன்றம்னா 3 விழுக்காடு கூட காங்கிரஸுக்கு இருக்காது சார். எதுக்கு அப்பனா வரிஞ்சு கட்டி திரு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸுக்கு முன்னெடுக்கிற பிரச்சனை உண்டாகும் போதே டெல்லிக்கு ஓடி ஒரு குழு பட்டு அமைக்கிட்டார். ஆனால் சிதம்பரம் இது தற்காலிகமானது தான். இந்த பிரச்சனை பின்னாடி எடுபடலான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 117 சொல்லி கார்த்திக் சிதம்பரத்தை விஜய் சிஎம் கேண்டிடேட்டை ஒத்துவிட போறாரா? 117 காங்கிரஸுக்கு 117 தாவேக்காவுக்கு கார்த்திக் சிதம்பரம் சிஎம் கேண்டிடேட்னு ஒத்துக்கிட போறாரா? சிதம்பரம் இதை தற்காலிகம்னு சொல்றதா சொல்றீங்க? அவர் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இது தற்காலிகமா, இந்த பிரச்சனை தற்காலிகமாக, இது பின்னாடி என்ன நடந்தது அவரே இது பண்றாரு. அதான் பின்னாடி கார்த்திக் சிதம்பரத்தை விஜய் சிஎம் சொல்ல போறாரான்னு கேட்டேன். அப்படி இல்லை சார். இவர் ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் அவ்வளவு முக்கியம். காங்கிரஸ் இல்லைன்னா சிறுபான்மை ஓட்டு வராது. ஏன்னா ஏற்கனவே ஒரு சிறுபான்மை வந்துவிட்டார். அதனால பெரிய இழப்பேறும் 14% பயங்கரமான இதாகும். திமுக வெற்றி நெருங்காது சார். அப்படி குட்டிக்கண்ணன்ங்கிற மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள இந்தியாவுக்குள்ள உள்ள பிராமணர்கள் மோடிக்கு ஆதரவாக இருக்கும்போது, தமிழ்நாட்டில் மோடிக்கு ஆதரவாக இல்லாமல் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு பேசக்கூடிய குட்டிக்கண்ணங்கிற என் பிராமண சகோதரர் தான் கிறிஸ்தவர்கள் இப்படி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறீங்களே தவிர, எந்த கிறிஸ்தவரும் என்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஓட்டு போட போகிறோம், விஜய் கிறிஸ்டினாக்கும், விஜய் வெள்ளாளர் கிறிஸ்டினாக்கும், நாங்கள் வெள்ளாளர் கிறிஸ்டின்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம்லாம் எந்த வெள்ளாளர் கிறிஸ்டினும் என்கிட்ட சொல்லலை. நீங்கள் தான் கிறிஸ்தவர்கள் இப்படி ஓட்டு போடுவீங்கன்னு ஒரு இதை கட்டுக்கதையை கிளப்பிட்டு இருக்கீங்க. இல்லை, இப்போ உங்களுக்கே தெரியும், முஸ்லீம் அவங்களுடைய ஜமாத்து என்ன முடிவு எடுக்கிற அதுதான் எடுப்பாங்க. கிறிஸ்டின்ல சர்ச்சில் என்ன முடிவு எடுக்க அதுதான் எடுப்பாங்க. இப்போ விஜய் என்ற அந்த சிறுபான்மையிலேருந்து வந்தப்ப நம்மளுடைய ஆளு, அதெல்லாம் நம்ம அவருக்கு ஓட்டு போடணுன்ட்டு முடிவு எடுக்கலாம்ல. அந்த கருத்தை உங்களை மாதிரி சில பிராமணர்கள், எல்லா பிராமணர்களும் இல்லை, சங்கராச்சாரிய கைதுக்கே 13 பேரை கூட திரட்ட முடியாத நபர்கள் தான் இதை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர,
சங்கராச்சாரியார் சாமிகள் கைதுக்கு அந்த கைது பண்ண அந்த ஆள் வந்து இயற்கை தண்டனை கொடுத்து அது இயற்கையின் தண்டனை கடவுளின் தண்டனை சொல்லக்கூடியவன் நான், புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க அப்படிதான் 13 பேர் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர வேற யாரும் சொல்லல சார். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் சார். செங்கோட்டையன் விஜய் கட்சியில் சேர்ந்த பிறகு கோபிசெட்டிப்பாளையத்து வந்தப்ப எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு யங்ஸ்டர் வந்து பார் எவ்வளவு. அதே இடத்துல திரு எடப்பாடி பிரச்சாரம் கூட்டம் நடத்தும் போது அங்க எவ்வளவு கூட்டம் வந்தது. அப்பன்னா அந்த கம்யூனிட்டி எங்களுக்கு எடப்பாடி தான் என்று முடிவு செஞ்சிருக்கப்ப ஏன் இந்த சிறுபான்மை மதத்தினர் விஜய் எங்களுடைய இது ஏன் எடுத்துக்க மாட்டாங்க? அதை நீங்க ஒரு பிராமணர் துடிக்கிறீங்க. கிறிஸ்டின் நாடார்களை எனக்கு தெரியும், கிறிஸ்டின் வெள்ளாளர்களை எனக்கு தெரியும், கிறிஸ்டின் வெள்ளாளர் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியும், சர்ச்சில் சிஎஸ்ஐ சர்ச்சில் தலித் கிறிஸ்டினுக்கு என்னன்னு தெரியும், கிறிஸ்தவ சுடுகாட்டில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிமை இல்லைன்னு சீமான் தான் சொல்றாரு. வெள்ளாள கிறிஸ்டின் விஜய் ஏன் சொல்லல? கிறிஸ்தவ சுடுகாட்டில் தலித் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சீமான் சொல்றாரு. வெள்ளாளர் கிறிஸ்டின் விஜயை சொல்லுங்க குட்டிக்கண்ணன். அப்ப தலித் கிறிஸ்தவர்லாம் ஏமாளி வெள்ளாளர் கிறிஸ்டினுக்கு போட்டுருவான்னு பிராமணர் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க முட்டாள்தனமா. அதில் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அட்டனை பிரிவு கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து அவங்களுக்கு கல்லறை தோட்டத்தில் இது அனுமதி இல்லை, இது ஏசுநாதர் சொல்லல, இதை கண்டிக்கிறேன்னு சீமான் அறிக்கை விடுறாரு. கிறிஸ்தவ வெள்ளாளரான உயர் ஜாதி கிறிஸ்தவ சோகால்டு அப்பர் காஸ்ட் கிறிஸ்தவ வெள்ளாளரான விஜய் ஏன் இதில் ஒன்றும் சொல்லலை? நீங்க குட்டிக்கண்ணா அதை விஜய்கிட்ட சொல்லிட்டு வந்து அப்புறம் இதை பேசுங்க. அந்த மதத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க சார். எப்படி முஸ்லிம்கள் கண்ணை மூடி, அங்கேயும் பல பிரிவுகள் இருக்கு, பல இது இருக்கு. அப்படியே திமுக கூட்டணி போறாங்க, அங்க காங்கிரஸ் இருக்கு, ஏன் இங்க போட மாட்டேன்றீங்க, விஜய்க்கு வராதுன்றீங்க? அதாங்க கிறிஸ்தவ தலித் கிறிஸ்தவருக்குள்ள உள்ள விஷயத்தை சீமான் பேசுறாரு. விஜய்க்கு ஏன் முதுகெலும்பு இல்ல அதை பேசுறதுக்கு? என் மதத்தை சேர்ந்தவன் அவர் தான் எனக்கு வேணும்னு முடிவு எடுக்கல. குட்டிக்கண்ண நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். புரியல நீங்க. சீமான் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பறையர் கிறிஸ்தவ சமூக சகோதரர்கள், தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவ சமூக சகோதரர்கள், பிரமலி ஆளர்கள் சீமானே சொல்லக்கூடிய அருந்தையர் கிறிஸ்தவ சமூக சகோதரர்களுக்கு சர்ச் பொலிட்டிக்ஸ்ல பாதிப்பு வருது. கிறிஸ்தவ கல்லறை தோட்டங்கள்ல அந்த மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது. இதை சீமான் கேட்கிறாரு. கிறிஸ்தவ வெள்ளாளரான விஜய் இதை கேட்டாரா? அதுதான் இப்ப உங்கள்ட்ட நான் கேட்கல. அப்ப பின்ன என்னத்துக்கு அப்ப அவன் ஏமாளியா ஓட்டு போடுவாங்கிறீங்களா? இல்ல, அந்த அவங்களுக்கு ஒரே கொள்கை மதம், அதுதான். எப்படி அது உங்க கருத்து, அது உங்க கிறிஸ்துவர்களுக்கு 14% திமுக கூட்டணிக்கு வருது. அது உங்க ஆசை குட்டிக்கண்ணன். இதை தாண்டி இதுக்கு மேல சொல்ல கொண்டும் இல்லை. சரி, இன்னொன்னு இங்க நான் இன்னொரு உதாரணம் சொன்னேன். கொங்கு பெல்ட்ல எடப்பாடிக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கு. அப்பனா அந்த சமுதாய மக்கள் இவரை தான் ஏத்துட்டு இருக்காங்க, எடப்பாடி தான். அப்படி இருக்க அங்க அது உண்மை. திமுக ஒரு கணக்கு எடுபடுமா? அது உண்மை. அதுதான் நான் சொல்றேன். எடப்பாடிக்கு வந்து வெள்ளாள கவுண்டர் கட்சியா தான் இருக்குது. ஜெயலலிதா அனைத்து ஜாதிக்கும் பிராமணர், காஸ்ட் நியூட்ரல், எல்லா ஜாதிக்கும் பொதுவான ஒரு பிராமண சமுதாய ஜெயலலிதா இருந்தாங்க. பிராமணருக்கு எதிர்ப்பு கிடையாது. வெள்ளாள கவுண்டர் எடப்பாடிக்கு 70% நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு போட்டதுல என்ன பயன்னு எங்க பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் டீம் வந்து ஐயா தாளிங்க நாடார் தொண்ட நாட்டு உண்மையை உறக்க சொல்லி ஓங்கி அடிச்சு அரசியல் களத்துல நிற்கிறேன். ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்ட மிதுவன் பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். வெள்ளாள கவுண்டர் வந்து செங்கோட்டையனை புறக்கணிச்சுட்டாங்க, எடப்பாடி கூட தான் நிற்கிறாங்க. 70 விழுக்காடு அங்க இருக்கக்கூடிய நான் வெள்ளாள கவுண்டர்கள் ஏன் எடப்பாடிக்கு போடணும்? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது இவங்கெல்லாம் அடிமைகளா இருந்தாங்க. இப்ப எல்லாரும் பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டு ஆதிக்கம் செலுத்துறாங்க. இதை 70% நான் வெள்ளாள கவுண்டர்கள், கொங்கு நாடார்கள், நாயுடுகள், செங்குந்தர்கள், பிராமணர்கள், உடையார்கள், போயர்கள், ஒட்டர்கள் போன்ற சமூகங்கள் ஏன் ஆதரவு கொடுக்கணுங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில செங்கோட்டையனை டம்மியா தான் பாக்குறாங்க, சிஎம் கேண்டிடேட் எடப்பாடியை தான் மதிக்கிறாங்க. அந்த கூட்டம் தான் கூடிச்சு. அது நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் அதை நான் பேசுவேன். சார், இப்போ வந்து ஸ்டாலின் அவர் என்ன கணக்கில் தெரியுமா? 2024 பிறகு நடைபெற்ற 4 சட்டமன்ற தேர்தல்களில் டெல்லி தவிர பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. அந்த கனவுல ஸ்டாலின் இருக்கிற, நம்ம தான் அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வர போறோம்ட்டு. அதாவது இது பலிக்குமா தமிழகத்தில்? 45 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் கண்டிப்பா எடுத்துருவாரு. 57, 62 காமராஜ் உயரத்தில் இருக்கிறாரு. 62 தேர்தலுக்கு போகும்போது கூட பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை முதுகுளத்தூர் கலவரத்தை ஒரு பொருட்டா கருதாம
தூவல் துப்பாக்கிச்சூடு அரச பயங்கரவாதத்தை ஒரு பொருட்டாக கருதாம, பசுமன் தேவரையா பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டார், அதை ஒரு பொருட்டாக கருதாம, எல்லாம் உண்மை. நான் சொல்றது காமராஜருக்கு ஜிம்கானா கிளப்புக்கு எதிராக நெஹ்ருவை கூட்டிட்டு வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக சிலை வச்சுட்டு தான் தேர்தலுக்கே போனார். அப்போ பாசிட்டிவ் ஓட்டு தான் இருந்தது. அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் பாசிட்டிவ் ஓட்டு இருக்கும். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, எடப்பாடி தான் முதன்மையாக இருக்கார் பாஜக கூட்டணியால். ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் விஜய், 3 சிஎம் கேண்டிடேட்டு ஸ்டாலின்கிட்ட மோதுறாங்க. அன்னைக்கு 57-62 காமராஜ் இருந்த ஒரு பெரிய உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு இலவசங்கள் 10 லட்சம் லேப்டாப்பு, அது ஸ்டாலினுக்கு தான் லாபம் வரும். அதிமுக எத்தனையோ வருஷமா கொடுத்துட்டு இருக்கு சார். இது ஒரு ஏமாத்து வேலைன்ட்டு தமிழக மக்கள் உணர மாட்டாங்களா? இலவசத்துக்குள்ள ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் மெயினா கிடைக்கும். அது அடுத்து எடப்பாடியும் கிடைக்கும். மறுக்க வரல. நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் பேர்ல கிடைக்கும். 2018 நீங்க சொல்ற அந்த இலவச லேப்டாப் அவங்க வாங்கின அந்த ஓட்டு ஏடிஎம்கே வரும் இல்ல சார்? என் பேட்டியை முடிக்க விட்டுட்டு குறுக்கிடுங்க சார். அடுத்து நீங்க சொன்னது தானே சார் சொல்றேன். ஸ்டாலின் அடுத்தபடியே இலவசத்துக்குள்ள ஓட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல எடப்பாடி கிடைக்குன்னு தானே சார் நான் சொல்ல வர்றேன். நீங்க அதைத்தானே சார் விரும்புறீங்க? அதை சொல்லிட்டேன். ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா, அதுக்கு அடுத்தபடியா விஜயும் மோட்டாரு காருன்னு நிற்கிறாரு. சீமான் மட்டும்தான் இலவசத்தை அடிக்கிறாரு. நான் கார் கொடுப்பேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாலும் கார் என்னால் கொடுக்க முடியாது. அதனால பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் தான் எங்களுக்கு பெரிய காருன்னு அம்பேத்கர் படத்தை கொடுப்போன்னு அம்பேத்கரை முன்னிறுத்தி திராவிட கட்சிகள் அவர் இலவசங்களுக்கு எதிராக மக்கள் மீனை பிடிச்சி கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடிய வித்தையை கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு மாற்றம்ங்கிறதுக்காக நிற்கிறாரு. ஸ்டாலின் இலவச கோஷ்டி, எடப்பாடி இலவச கோஷ்டி, விஜயும் இலவச கோஷ்டியாட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு இலவசத்துக்குள்ள வராரு. ஆனால் இலவசங்களுக்கான ஓட்டு யாருக்கு கிடைக்கும்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் அதிகம் கிடைக்கும். 2வது எடப்பாடி, 3வது விஜய் கொஞ்சம் நம்பலாம். சீமான் இலவசத்துக்கு எதிராக நிற்கிறாரு. இந்த உண்மையை மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன பேச விடுங்க சார். இதுக்கு தான் என்ன நீங்க பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க சார். திமுக கூட்டணிக்கு குறிப்பாக திமுக பாசிட்டிவ் ஓட்டு இருக்குன்றீங்க. எங்க சார் இருக்கு? இங்க பீகார்ல இருந்து பாஜக கூட்டணிக்கு இருக்கு, அதே மாதிரி இங்க இருக்கா? அவருக்கு அப்பனா நீங்க சொல்றது போனா இனி தேர்தலுக்கு முன்பே பெண்களுக்கு அதிகமாக இலவசம் கொடுக்க போறார். உரிமை தொகை இதுவரைக்கும் கொடுக்காதுங்க, 2023 செப்டம்பர்ல கொடுத்தது எல்லாமே அரியர் சேர்த்து கொடுக்க போறாருன்றீங்க. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாட்டு இலவசத்துக்காக ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் நிற்கிறாங்க. சீமான் தான் இலவசத்துக்கு எதிராக நிற்கிறாரு. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க குட்டிக்கண்ணன். அப்போனா நீங்க சொல்றதை பார்த்தா 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்ணை மூடிக்கொண்டு தமிழக மக்கள் ஸ்டாலின் தான் தேர்ந்தெடுப்பார், அவருக்கு தான் 45% வரும்ன்ட்டு நீங்க உறுதியா சொல்றீங்க. அதை இன்னும் 100 நாள் தான் இருக்கு, பார்த்துலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி குட்டிக்கண்ணன்.